1996இல் நீங்கள் காங்கிரஸில் இணைந்து விடுங்கள், உங்களை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கிறேன் என்று பிரதமர் நரசிம்மராவ் அழைத்தபோதும், இந்த கட்சியே ரஜினியுடையது, எங்கள் அணியின் தலைவரும் முதல்வர் வேட்பாளரும் ரஜினிதான் என்று ஐயா மூப்பனார் அறிவித்த போதும், வெளிநாட்டிலிருந்து தாயகம் திரும்பிய போது சென்னை விமான நிலையத்தில் லட்சக்கணக்கில் கூட்டம் கூடி தங்கள் தலைவனை அழைத்த போதும், ஒட்டுமொத்த அகில இந்திய மீடியாக்களும் ஒரே ஒரு பைட் எடுக்க தவமிருந்த போதும் எனக்கு அரசியல் விருப்பமில்லை, எந்த பதவி மீதும் ஆசை இல்லை, நீங்கள் ஒரு கூட்டணியை கட்டமையுங்கள், நான் ஆதரித்து வெற்றி பெறச் செய்கிறேன் என்று சொல்லி தமிழக மக்கள் தங்கத்தட்டில் வைத்து கொடுக்க காத்திருந்த பதவியை சர்வ சாதாரணமாக உதறி தள்ளிச் சென்ற எங்கள் தலைவர் எப்போதுமே உயர்ந்துதான் நிற்கிறார். ஒரு காலத்தில் திரையுலகில் எங்கள் தலைவரை விட உயர்ந்த இடத்திலிருந்து பின்னர் அவருக்கு சமமான இடத்தில் இருந்த கமல் இன்று 65 ஆண்டுகால திரை வாழ்க்கையில் கமலின் திறமைக்கும் சாதனைகளுக்கும் யாரும் நிகரில்லை. தமிழ் சினிமாவின் உயரம் ரஜினி என்றால் ஆழம் கமல். அப்படிப்பட்ட கமல் கேவலம் ஒற்றை MP பதவிக்காக இவ்வளவு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு சந்தானத்தின் துணை நடிகருக்கெல்லாம் சொம்பு தூக்கி இதை பெற்றுள்ளார் என்பது அவரது வரலாற்றில் ஒரு அவமானமான சின்னமாகவே நிற்கும். தூய்மையான அரசியல், நேர்மையான அரசியல், வாரிசு கொள்கைக்கு எதிரான அரசியல் என்றெல்லாம் பேசிவிட்டு தன்னை நம்பி வந்த ரசிகர்களையும் அன்பகத்தின் வாசலிலேயே தட்டேந்தி நிற்க வைத்து விட்டார் கமல். எந்த இடத்திலும் தன்னுடைய ரசிகனை கூனி குறுகி அவமானப்பட்டு நிற்க வைக்காத என் தலைவன் தர்மத்தின் தலைவன். அரசியலுக்கு வராமல் போனா என்ன, கோழைன்னு சொல்லுவாங்க, பரவாயில்லை, நான் எந்த அவமானத்தையும் தாங்கிக்கிறேன், ஆனால் என்னை நம்பி வந்த உங்களை நட்டாத்தில் தவிக்க விட மாட்டேன் என்று சொன்ன அதிசய பிறவி. தலைவரோட தீவிர ரசிகரான தஞ்சை ராஜேஷ் அவர்கள் எழுதிய பதிவு தான் இது. 100க்கு 100 உண்மையான பதிவும் கூட.